தோனி நான் இன்னைக்கு பாத்துட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் லோக்கல் கிரிக்கெட் ஆனவனே 2010ல சவுத் ஆப்பிரிக்கா போனா என் தலைவன் என்ன பிச்சுன்னு தெரியாது ஏதும் தெரியாது அடிக்கிறான். அங்கேயே முடிச்சுட்டு அடுத்த மேட்ச் ஆகும் தெரியுமா வயாபா இதெல்லாம் டோர்னமெண்ட் டீம் டிஎல் T20 சில தற்கூரிக்கெல்லாம் தெரியாது அதே அடிக்கிறான். 3வது மேட்ச் விக்டோரியா கூட ஃபுல் ஆஸ்திரேலியாவுக்கு போகுது ரொம்ப கஷ்டம் டிராப் பண்ணோம் சூப்பர் ஓவர் போய் தோட்டோம். 4வது மேட்ச் வாரியர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா டீம் அவனையும் அடிச்சோம். சவுத் ஆப்பிரிக்காவிலே போய் என் தலைவன் அதான் கப்பை தூக்கிட்டு வந்தான். உள்ளூர் கப்பு இல்ல வெளியூர் கப்பு பார்த்தா கப்பு பார்த்து 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 எங்க ஃபேன்ஸுக்கு வெறுத்து போச்சு. திடீர்னு இந்த கப்பு இந்த வருஷம் வந்து கப்பு இல்லைன்னு எங்க ஆளு மனசு கஷ்டம். அதனால கொஞ்சம் சால்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மற்றபடி எங்க சிஎஸ்கே ஃபேன்லாம் தலைவர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க தலைவர் பண்ண தப்பு 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு 3 வருஷத்துக்கு ஒரு கப்பு வாங்கி கொடுத்தாரு. எங்க ஆளுங்க பார்த்து 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 அடடே கப்பு ஈஸின்னு போன வச்சுக்கிறாருங்க. ஆனா இப்பதான் 1 வருஷம் நம்ம ஸ்டக் ஆன உடனே இவ்வளோ ஃபீல் பண்ணுறது நம்மளாம் ஈஸியா வாங்கிட்டோம். இவருங்க நம்ம தலைவரை ரைட் ஆஃப் பண்ணாதீங்க. அடுத்த சீசன் வீல் சேர்ல வந்து உட்காரல நம்ம பசங்களுக்கு ஒரு பூஸ்ட்.